டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்ல சர்ஜரி இல்லாம பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ் இருக்கு. அது வந்து நான் இன்வேசிவ் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் ஒரு டைப் இருக்கு. இதுல கொஞ்சம் சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்றது சேஃப்டி. அதே போல ரிப்பிட்டேட்டிவ் டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு இருக்கு. இதுல சைடு எஃபெக்ட் கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். சில சமயங்களில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். அதே போல டிரான்ஸ்கிரேனியல் டைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன், அதாவது பேட்டரி ஆப்ரேட்டட் ஒரு மிஷின் மூலமா ஒரு 2 மில்லி ஆம்பியர்லேருந்து 5 மில்லி ஆம்பியர் உள்ள ஒரு கரண்ட்டை நம்ம பிரெயினை நோக்கி அவங்க வெளியிலேருந்து பாஸ் பண்ணுற மாதிரி அந்த மிஷின் செட் ஆகிருக்கும். ஸோ இதில் சைடு எஃபெக்ட் மேக்ஸிமம் கிடையாது. இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் மெத்தடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். பார்க்கின்சன் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட மூளை நரம்பு செயல்பாடுகள் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதை சமநிலைப்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நியூரோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பாதிப்புலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். தேங்க்யூ.